அமலாக்கத்துறை சட்டத்தை மதிக்காமல் தங்களின் விருப்பம் போல செயல்படக்கூடாது என அமலாக்கத்துறை சோதனைக்கு எதிரான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் டாஸ்மாக் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமலாக்கத்துறை சோதனையின் போது வழக்கறிஞரை கூட சந்திக்க அனுமதிக்கவில்லை என டாஸ்மாக் தரப்பில் புகார் தெரிவிக்கப்பட்டது. டெல்லியில் நடந்த முக்கியமான ஆலோசனை குறித்த தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன்படி பாஜக தலைவராக அண்ணாமலை மீண்டும் தேர்வாக மாட்டார் என்றும், புதிய தலைவர் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வரும் 11ஆம் தேதி பாஜக தேசிய தலைமை அறிவிக்கிறது என்றும் கூறப்படுகிறது. டெல்லியில் நடந்த ஆலோசனையில் தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை மீண்டும் தொடரலாமா வேண்டாமா என கலந்து ஆலோசிக்கப்பட்ட நிலையில் ஆலோசனையின் இறுதியில் புதிய தலைவர் தேர்வு செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. அந்த வகையில் வரும் 11ஆம் தேதி புதிய பாஜக தலைவர் யார் என்ற அறிவிப்பை பாஜக தேசிய தலைமை வெளியிட உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. வரும் 11ஆம் தேதி புதிய பாஜக தலைவர் யார் என்ற அறிவிப்பை பாஜக தேசிய தலைமை வெளியிடவுள்ள நிலையில் இன்று இரவு அமித்ஷா சென்னை வரவுள்ளதால் தமிழக பாஜகவில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பாஜக அதிமுக கூட்டணி விவகாரம் தொடர்பாக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மோதல் தொடர்பாக தமிழ்நாடு அரசியல் களம் தொடர்பாக பொதுவெளியில் எதுவும் சொல்லாமல் மறுத்து வருகின்றார். இந்த நிலையில் செங்கோட்டையன் கோவை விமான நிலையம் வருகை புரிந்தார். அப்போது அவர் பத்திரிகையாளர்களின் எந்த கேள்விக்கும் பதிலளிக்காமல் வணக்கம் மட்டுமே சொல்லி சிரித்துக் கொண்டே காரில் ஏறி கிளம்பினார். செங்கோட்டையன் ஏறி சென்ற காரில் அதிமுக தலைவர்களின் புகைப்படங்கள் அகற்றப்பட்டிருந்தன. பொதுவாக கட்சி பிரமுகர்களின் காரில் டேஷ்போர்டில் முன்பகுதியில் சொந்த கட்சி தலைவர்களின் புகைப்படங்கள் இடம்பெற்றிருக்கும். இந்த நிலையில் கோவை விமான நிலையத்தில் செங்கோட்டையன் ஏறி சென்ற காரில் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட எந்த படமும் இடம்பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் கடந்த ஆண்டு அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. 2025ஆம் ஆண்டு ஜனவரியில் கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. அதில் செந்தில் பாலாஜி, அவரது சகோதரர் அசோக்குமார் உள்ளிட்ட 13 பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள அசோக்குமார் உள்ளிட்டோர் ஏப்ரல் 9ஆம் தேதி நேரில் ஆஜராக வேண்டும் என்று சம்மன் பிறப்பிக்கப்பட்டது. இதையடுத்து கடந்த 2 ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த அசோக்குமார் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நேற்று தமது வக்கீலுடன் ஆஜரானார். அப்போது செந்தில் பாலாஜி மீதான சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் 5000க்கும் மேற்பட்ட ஆவணங்கள் உள்ளன என அமலாக்கத்துறை தெரிவித்தது. இதையடுத்து ஒவ்வொரு நபரும் எவ்வளவு தொகை முறைகேடு செய்துள்ளனர் என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். இதற்கு ஒவ்வொரு நபரும் எவ்வளவு தொகை முறைகேடு செய்தனர் என்கிற தரவுகளை தெரிவிக்க கால அவகாசம் வேண்டும் என அமலாக்கத்துறை தெரிவித்தது. பின்னர் குற்றப்பத்திரிகை நகலை வழங்க அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட்டு வழக்கு விசாரணை ஏப்ரல் 25ஆம் தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்தார். இதற்கிடையே செந்தில் பாலாஜி சகோதரர் அசோக்குமாருக்கு நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது. ஏப்ரல் 20ஆம் தேதி ஜாமீன் உத்தரவாத தொகையாக 2 லட்சம் ரூபாய் செலுத்த அசோக்குமார் உள்ளிட்டோருக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது. திமுக கூட்டணி கட்சிகள் பிரிந்து வரும் என இலவகாத்த கிளி போல காத்திருந்தார்கள், விரக்தியில் பேசுகிறார்கள் என்று திமுக கூட்டணி குறித்து இபிஎஸ் கருத்துக்கு திருமாவளவன் பதிலளித்துள்ளார். சென்னையில் நிருபர்களை சந்தித்த அவர், திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் எந்த காலத்திலும் வளராது, காலப்போக்கில் கூட்டணி கட்சிகள் காற்றோடு காற்றாக கரைந்து போகும், அங்கம் வகிக்கும் கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் உஷாராக இருங்கள் என அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் தெரிவித்திருந்தார். இதுகுறித்து நிருபர்கள் கேள்விக்கு திருமாவளவன் அளித்த பதிலில், அது ஒரு விரக்தியின் வெளிப்பாடு. திமுக கூட்டணியில் இருந்து சில கட்சிகள் வெளியே வரும் என இலவு காத்த கிளி போல காத்திருந்தார்கள். அவ்வாறு நிகழவில்லை. நிகழாத விளைவினால் விரக்தியின் விளைவாக இத்தகைய கருத்துக்களை சொல்லி வருகிறார்கள் என்று அவர் கூறினார். வக்பு சட்ட திருத்தம் தொடர்பான விவாதத்தில் ஏற்பட்ட அமளி காரணமாக ஜம்மு காஷ்மீர் சட்டமன்றம் 3 மணி நேரம் ஒத்திவைக்கப்பட்டது. கடந்த சில நாட்களாக ஜம்மு காஷ்மீர் சட்டமன்றத்தில் வக்பு சட்ட திருத்தம் தொடர்பான கொந்தளிப்பான சூழ்நிலை நிலவி வருகிறது. இந்நிலையில் அவைக்கு வெளியே ஆம் ஆத்மி எம்எல்ஏவுக்கும் பாஜகவினருக்கும் இடையே மோதல் வெடித்தது. ஆம் ஆத்மி கட்சி எம்எல்ஏ மெஹ்ராஜ் மாலிக் பண்டிகைகளின் போது இந்துக்கள் குடிபோதையில் இருப்பார்கள் என்று கூறியதற்காக பாஜக எம்எல்ஏக்களால் அவைக்கு வெளியே வைத்து தாக்கப்பட்டார். ஒரு முஸ்லிம் சம்பந்தப்படும் போதெல்லாம் பாஜகவினர் கலவரத்தை ஏற்படுத்துகிறார்கள். ஆனால் இந்துக்கள் போதைக்கு அடிமையாவது குறித்து அவர்களுக்கு கவலை இல்லை. மதுக்கடைகளை மூடுவார்களா என்று கேளுங்கள். இல்லை, பண்டிகைகளின் போதும் திருமணங்களின் போதும் இந்துக்கள் குடிப்பதால் அவர்கள் அவற்றை மூட மாட்டார்கள். ஆனால் பாஜக இந்த போதையிலிருந்து விடுபட விரும்பவில்லை. ஒரு அரசியல்வாதிக்கு ஒருபோதும் மதம் இருக்கக்கூடாது என்று அவர் கூறினார். இதனால் ஆத்திரமடைந்த பாஜக எம்எல்ஏக்கள் அவருடன் கைகலப்பில் ஈடுபட்டனர். இதனால் சட்டமன்ற வளாகத்தில் பரபரப்பான சூழ்நிலை நிலவியது. இதன்பின் அவைக்குள் சென்ற மெஹ்ராஜ் மாலிக் தன்னை பாஜக எம்எல்ஏக்கள் தாக்கியதாக மேஜை மீது ஏறி நின்று முறையிட்டார். இது தொடர்பான வீடியோக்கள் தற்போது சமூக ஊடகங்களில் பரவி வருகின்றன. தமிழக சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது பாஜக உறுப்பினர் வானதி சீனிவாசன் தமிழகத்தில் வேலைக்காக இளைஞர்களும் வேலைவாய்ப்பு வழங்க நிறுவனங்களும் தயாராக உள்ளன. மாணவர்களுக்கு தொழிற்பயிற்சி திறனை அதிகரிக்க தமிழக அரசு முன்னெடுக்க வேண்டும் என்று கூறினார். தொழில்நுட்ப வளர்ச்சிக்கேற்ப மாணவர்களை தயார்படுத்தி வேலைவாய்ப்பை உருவாக்க தமிழக அரசால் கொண்டுவரப்பட்ட நான் முதல்வன் திட்டத்தால் ஏராளமான மாணவர் பயன்பெற்று வருகின்றனர் என்று அமைச்சர் சிவசங்கர் பதிலளித்தார். வேலைவாய்ப்பு வழங்குவோருக்கும் வேலை தேடுவோருக்கும் இணைப்பு பாலம் கேட்டீர்கள், அதற்கு நான் முதல்வன் தான் அந்த இணைப்பு பாலம் என அமைச்சர் பதிலளிக்கிறார் என்று சபாநாயகர் அப்பாவு கூறினார்.
அந்த இணைப்பு பாலம் வலுவாக இருக்க வேண்டும் என்பதையே நான் தெரிவித்தேன் என்று வானதி சீனிவாசன் கூற, இந்த இணைப்பு பாலம் பாம்பன் பாலம் போல இருக்காது, திராவிட மாடல் பாலம் தரமாகவும் உறுதியாகவும் இருக்கும் என்று அமைச்சர் சிவசங்கர் பதிலளித்தார். பாம்பன் பாலம் இந்திய தொழில்நுட்பத்தில் இந்திய பொறியாளர்களின் உழைப்பால் உருவாக்கப்பட்டது. திமுகவின் சித்தாந்தத்தை குறிப்பிடுவதாக கூறி இந்தியர்களின் பணியை குறைத்து மதிப்பிட வேண்டாம் என்று வானதி சீனிவாசன் வாதத்தை முன்வைக்க, பேரவைக்குள் செல்வதும் உங்கள் கட்சித் தலைவர்கள் வெளியே பேசுவதும் வெவ்வேறாக உள்ளது. தமிழகம் பின்தங்கியிருப்பதைப் போலவும் தமிழகத்தை காக்க வந்த காவல் தெய்வங்களைப் போல பேசுகிறார்கள் என அமைச்சர் பேசினார். சட்டமன்றத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசுவதை விட என் நண்பர்கள் கட்சிக்காரர்கள் பேசுவதற்கு இவ்வளவு முக்கியத்துவம் அளிப்பதை பார்க்கும்போது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. நாங்கள் எங்கேயும் தமிழகத்தை குறைத்து மதிப்பிடவில்லை, பெருமைப்படுகிறோம் என்று வானதி சீனிவாசன் தனது பேச்சினை முடித்தார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.